மத்திய அரசுடைய திட்டங்கள்லாம் வந்து நிறைய இருக்கு. ஆனா வந்து ரீச் ஆகலன்னு சொல்லுங்க. அது குறிப்பா சென்ட்ரல் கவர்மெண்டே பண்ணலாம். ஏன்னா இப்போ எலெக்ஷன் வரதை ஒட்டி தான் இப்போ நிறைய விளம்பரம் வருது. இதே வந்து இத்தனை வருஷமே பண்ணியிருக்கலாமே தொடர்ந்து. ஏன் ஏன்னா உங்களுக்கு தூர்தர்ஷன் இருக்கு, வானொலி நிலையம் இருக்கு, மறுபடியும் வந்து எல்லாமே இருக்கு. ஏன் வந்து அது பண்ணாத எங்க தப்பு நடந்திருக்கு? இப்போ எல்லா பிரைவேட் சேனல்ஸ்லயும் வந்து விளம்பரம் மூலமா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் வர கொடுக்குறவங்க இவ்வளவு நாளா வந்து மக்களுக்கு தேவையானதை பண்ணிருக்கலாமே. தொடர்ந்து நம்ம விளம்பரங்கள் காலத்திற்கேற்ப அந்தந்த நேரத்தில் விளம்பரங்கள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம். மக்களுடைய திட்டம் இன்னுமே ரீச் ஆகணும். பல இடங்கள்ல நீங்க சொல்றது நுழைஞ்சு இல்ல கவர்மெண்ட் பாருங்க, விக்சித் பாரத் சங்கல்ப யாத்திரா எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. கிட்டத்தட்ட 12,000 பஞ்சாயத்துக்களுமே மத்திய அரசாங்க திட்டத்தில் போய் சேர்ந்துருக்கும். இப்போ நான் சொன்னேன் 1,20,00,000 பேருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறோம். இருங்க, 1,20,00,000 பேருக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்குறோம். யார் கொடுக்குறா? இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். இருங்க, கொடுக்கறது மத்திய அரசாங்கம். அங்கே பிரதமர் படத்தை வைப்பான்னா அதெல்லாம் வைக்க முடியாது. ஸ்டாலின் படத்தை தான் வச்சிருக்காங்க. இது கூட்டாட்சி தத்துவத்தை. இருங்க, ஏங்க இது வந்து 5 கிலோ அரிசி நம்ம முழுமையாக கொடுக்குறோம். 2.70 லட்சம் முழுமையாக கொடுக்குறோம். அதுக்கு மேலே அவங்க பயனாளிகளை போட்டு கட்டுறாங்க வீட்டில். 5 கிலோ அரிசி நம்ம தான் முழுமையாக கொடுக்குறோம். அதில் பேக்கில் அல்லது ஒரு படத்தை வைன்னு வைக்கல. நம்ம கூட்டாட்சி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நான் நேரில் பார்த்த உதாரணம். ஹைவே டிபார்ட்மெண்ட்டில் சத்தியமங்கலத்தில் ஒரு பாலம் கட்டியிருக்கிறோம். மத்திய அரசாங்கத்தோட நிதி 17 கோடி ரூபா நிதி. அங்கே ஊரில் அந்த ஊர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜா அங்கே போய் அந்த முழுமையான 100% மத்திய அரசாங்கத்தின் நிதி. அது போர்டு வந்து யார் வச்சுருக்கிறா? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரோடுன்னு. கேவலமாக இல்லை, ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டாம்ப் ஓட்டு. நேற்று குலசேகரத்தை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். என்னுடைய அறிக்கை விளக்கமான ஒரு அறிக்கை கொடுத்துருக்கேன். குலசேகரப்பட்டினத்தில் இன்றைக்கு நாம் ராக்கெட் ஏவுதளம் விட்டுருக்குறோம். இந்த ராக்கெட் ஏவுதளம் விடுறதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டா போகுமா அல்லது குலசேகரப்பட்டினம் வேண்டுமான்ட்டு அப்போதைய விஞ்ஞானி அவர்கள் நம்பிநாராயணன் அவர்களை, அவரையும் விக்ரம் சாராபாய் அவர்களையும் பார்க்காம திருப்பி அனுப்புது அப்போதைய திமுகவுடைய அமைச்சர் மதியழகன். அவர்களை அவமானப்படுத்தி அமைச்சர். அன்னைக்கே இல்லைன்னா நம்ம குலசேகரப்பட்டினத்துக்கு நமக்கு இங்கே வந்திருக்கும். இன்றைக்கி ஸ்டிக்கர் ஓட்டுறது தாங்க இவங்களுடைய ஒரே வேலையாக இருக்குது. சுயமாக யோசிக்கிற புத்தி இல்லை, சுயமாக திட்டங்கள் செயல்படுத்துறது இல்லை. சிங்கார சென்னை என்ன? சிங்கார சென்னை ஸ்மார்ட் சிட்டி, மத்திய அரசாங்கத்தின் நிதி. இதே இவங்க சொன்னாங்களே சென்னை சிங்கப்பூராக மாத்திரன்னு. இந்த முதலமைச்சராக இருக்கிறவர் தான் அப்போ மேயராக இருந்தார். சென்னை என்ன சொன்னார்? சிங்கப்பூராக கோவத்தை நம்ம பிரதமர் அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருக்கும்போது அந்த சபர்மதி நதியை ரொம்ப சூப்பராக சீரமைத்து இன்றைக்கி அந்த நதி வேலை செஞ்சுட்டு. இந்த நதி இருக்க கோவம் நதியில் நம்ம பச்சையப்பன் கல்லூரியினுடைய இந்த ட்ரஸ்டினுடைய நிறுவனர் அவர் டெய்லியும் போய் கோவத்தில் குளித்து பூஜை செஞ்சுட்டு போகிறார். இன்றைக்கி கோவத்தில் நீங்கள் கோவம் வழியோரமாக போக முடியுதா? ஏன் கோவத்தை நீங்கள் சீரமைக்க முடியாது? மனசு இருக்கணும், திட்டம் போடணும், விஷன் இருக்கணும். விஷன் இல்லாத ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தால் தமிழ்நாடு இப்படி தான் இருக்கும், சென்னை இப்படி தான் இருக்கும். அதாவது எய்ம்ஸ் ஆனது மதுரை எய்ம்ஸ் இயங்கி கொண்டிருக்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது ஜப்பான் நிதி நிறுவனத்தோடைய ஒரு நிதிகள். அதற்கான வேலைகளும் தொடங்கி டெண்டரும் ஃப்ளாட் பண்ணியாச்சு. டெண்டர் எப்பயுமே ஒரு பிரதமர் ஒரு இடத்துக்கு அதை தொடங்கி வச்சு டெண்டர்லாம் போட்டு இது பண்ண பிறகு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது அந்த சம்மந்தப்பட்ட துறை பண்ணுவாங்க. அது தொடங்கி வைக்கும்போது பிரதமர் தொடங்கி வைப்பார். நன்றிண்ணா. நீங்கள் அரசியல் பண்ணிட்டீங்கன்னா பாவம் அவங்க ஆஃபீஸர்